பிள்ளை தப்பு செய்யும்போது, தவறான வழியில் போகும்போது, கெட்ட காரியங்களில் ஈடுபடும் போது நீங்கள் உயர்ந்த நோக்கங்களை வச்சிருக்கிறீங்க. அது தாழ்ந்த கோல்ஸை வச்சுக்கிட்டு தாழ்வான காரியங்களை நாடி அது மேலே ஆசையை வச்சு ஓடிட்டு இருக்கும்போது, பிள்ளை அப்படி ஓடும்போது எரிச்சல் உண்டாகுது இல்லையா? அந்த எரிச்சல் ஏன் உண்டாகுது? எது நிமித்தம் உண்டாகிறது? அன்பின் நிமித்தம் உண்டாகிற எரிச்சல். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் தகர்ந்தெறிந்திட்டதே கிறிஸ்தேசுவின் இயேசு நாமமே. ஜெயம் ஜெயமே, சாத்தான் சக்தி ஒன்றுமில்லையே. உற்பத்தியாளனை மதிக்கணும். யார் அதை உண்டாக்குறானோ அவனை மதிக்கிறோம். அவன் தான் என்ன சொல்கிறான்? ஆத்தரைஸ் டீலர்கிட்ட கொண்டு போன்றான். சும்மா கண்டவன்ட்ட கொண்டு ரோட் சைடில் மெக்கானிக்கில் கொண்டு போகாதன்றான். அங்கே நிறுத்தாத. ஒன்று அம்பாசிடர் இருக்காரு, சைக்கிள் கடையில் கூட நின்று பண்ணிடலாம். 2 ஸ்பேனர் இருந்தால் போதும், நம்மளே பார்த்துடலாம். அதை நான்லாம் ரிப்பேர் பண்ண அம்பாசிடர் இருக்காரலாம். இப்போ பண்ண முடியாது பாருங்க. இப்போ இது கார் திறக்கிறதுக்கே தெரியாது எனக்கு. திறந்ததே கிடையாது. திறக்காதான்றான். எதுக்கு திறக்கிற? திறக்கிறதே உன் வேலை இல்லைன்றான். நான் கேட்டேன், டூல் இவ்வளோ கார் வாங்கியிருக்கேனப்பா, டூல் பாக்ஸ் இல்லையா அப்படின்னா. எதுக்கு டூல் பாக்ஸ்? நான் பாருங்க, அப்போ தான் எனக்கு அறிவு வந்தது. நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம்? டூல் பாக்ஸ் எதுக்கு? டூல் பாக்ஸ் தேவையில்லை. ஏன் சார் தேவையில்லை? இவ்வளோ கார் இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினா டூல் பாக்ஸ் தர மாட்டிங்களான்னு. தேவை இருந்தால் தானே சார் உங்களுக்கு தருவோம். வெறும் இது மட்டும் தந்துருக்கோம், வீல் ஸ்பேனர் மட்டும். டூல் பாக்ஸ் ஏன் தேவையில்லைன்னா திறக்கவே வேண்டியதில்லை. 8 வருஷமாக எங்கள் பிராண்டு எந்த ரோட்லையும் நின்னது கிடையாது என்ஜின் வேலை செய்யாமல். அப்புறம் எதுக்கு நீங்கள் திறக்க போகிறீங்க? இது வரைக்கும் எனக்கு திறக்க கூட தெரியாது, திறந்தது கூட கிடையாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவன் சொல்கிறத கவனிக்கணும். ஏன்னா உற்பத்தியாளன் அவன் என்ன சொல்கிறானோ அதை ஃபாலோ பண்ணணும். கர்த்தர் சொல்கிறத கவனிக்கணும் பாருங்க. அப்போ கர்த்தர் அவர் சில ரூல்ஸை செட் பண்ணியிருக்காரு. சில சொல்கிறாங்க, நான் வாழ்க்கைக்கு நான் ரூல் போட்டுக்கிறேன். அவர் என்ன ரூல் போடுறது? போச்சு போங்க. ஓடுற காரு மொக்கார் பண்ண ஆரம்பிச்சிடும். வாழ்க்கை ஒரே பிரச்சனை ஆகிடும் பாருங்க. போக போக எல்லாம் கெட்டு தான் போகும். உங்கள் ரூல் படி நீங்கள் வாழ்ந்து பாருங்க. நானே சட்டம் போட்டுக்குவனாக்கும், நான் நினைச்சதை செய்வனாக்கும், என் மனம்போக்கில் நடப்பனாக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழ்க்கை உருப்படுறது ரொம்ப கஷ்டம். பெஸ்ட் வாழ்க்கை எப்போ உண்டாகும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி சிறக்க முடியும், வெற்றி பெற முடியும்?
எப்போ நம்ம வெற்றிகரமாக வாழ முடியும்? இது நம்மளை உண்டாக்குன கடவுள் எப்படி நம்மளை உண்டாக்கியிருக்காரு, எப்படி நம்மளை இருக்க சொல்றாரு, என்ன ரூல் போட்டிருக்காரு, எதன்படி நம்ம வாழணும், என்ன பிரின்சிபல்ஸை வகையறுத்து வைத்திருக்கிறார், என்ன விதமான கோட்பாடுகள் மனித வாழ்க்கைக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கவனிச்சு அதன்படி போனீங்கன்னா ரொம்ப நாள் வரும். சில காருங்கள்லாம் 10-15 வருஷம் வண்டி வர வேண்டிய காருங்க 10 மாதம் கூட சிலர் கையில் வர மாட்டேங்குது. ஹலோ, இருக்கீங்களா? ஒருத்தர் எனக்கு தெரியும், ஆயிலே மாற்றாம ஓட்டி காருக்கு கண்டமாயிடுச்சு. சுத்தமாக ஆயில் வேற குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஓட்டிகிட்டே இருக்கிறாரு, இன்ஜின் சீஸ் ஆகி நிற்கிற வரைக்கும். ஏன்னா என் இஷ்டப்படி நான் ஓட்டுவேன், எனக்கு யாரும் சொல்லாத. மனைவி ஏதாவது சொன்ன பேசாம இரு, நீ தெரியும் எனக்கு. கர்த்தர் சொல்றியாதையும் கவனிக்கணும். கர்த்தர் உண்டாக்குனவர், ஆகவே சில காரியங்களை அவர் வச்சிருக்கிறார். அதன்படி நம்ம செய்யாத போது அப்பதான் சொல்லியிருக்குது, எரிச்சல் உள்ளவராக அவர் இருக்கிறார். எரிச்சல் உள்ளவராக இருக்கணும்னு என்னங்க, கடவுள் இப்படி இருக்கிறாரு, மனுஷனுக்கு தான் எரிச்சல் உண்டாகுது, கடவுளுக்கு உண்டாகலாமா? எரிச்சல்னாலே நம்ம தப்பு தான் நினச்சிக்கிறோம். எங்கே வேலை செய்கிறீங்களா நீங்கள், அங்கே ரூல் வச்சுருக்காங்களா? 9 மணி வரைக்கும் வரணும்னு ரூல் சொல்லுது, அவங்கள்ட்ட போய் முதல்ல சொல்லுங்கள் ரூல் போடாதீங்கன்னு. ஹலோ, லஞ்ச் பிரேக்கு 45 நிமிஷம் தான் ரூல் சொல்லுது, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் ரூல் போடாதீங்கன்னு. ஹலோ, சம்பளம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக ரூல் போடுவாங்க. இந்த பூமியில் உங்களை உண்டாக்கி இங்கே வச்சவர் கண்டிப்பாக ரூல் போடுவார், கண்டிப்பாக ரூல் போடுவார். சில நியாயங்களை வகையறுத்து வச்சிருக்கிறார். இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்? நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அப்படி பண்றாரு. ஆங்கில பைபிள் இது இன்னும் ரொம்ப மோசமாக வந்துருச்சு பாருங்க. காட் இஸ் ஜெலஸ் அப்படின்னு. ஜெலஸ்னாலே நம்ம ரொம்ப மோசம்னு நினைச்சிடறோம். ஆனால் உண்மையை யோசித்து பாருங்க, ஜெலசிங்கிறது பாருங்க, பிசாசானவன் எதையுமே உண்டாக்குனது கிடையாது, ஜெலசியெல்லாம் உண்டாக்குனது கிடையாது. கடவுள்கிட்ட இருக்கிற சில நல்ல குணங்களை திரிச்சு மோசமானதாக்குறவன் தான் பிசாசு. கர்த்தர்கிட்ட இருக்கிறது நல்ல விதமான ஒரு ஜெலசி. என்ன விதமான ஜெலசி? பிள்ளை கெட்டு போதே, நம்ம நல்லதெல்லாம் பிள்ளைக்கு திட்டமிட்டு வச்சிருக்கிறோம். நம்ம டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறோம், MBA படிக்கணும்னு நினைக்கிறோம், இங்கே போகணும்னு நினைக்கிறோம், அங்கே போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது பின்னால் ஓடுறானே அவன். ஜெலசி இருக்குமா இருக்காதா? அதை குறித்த ஒரு ஆதங்கம் இருக்குமா இருக்காதா? அது என்ன கெட்ட விதமான ஜெலசி? அது கிடையாது, நல்ல விதமான ஜெலசி. அதைத்தான் தப்பான விதத்தில் ஒரு ஜெலசியா பிசாசான மாத்திரம் ஒழிய அவன் ஒன்றும் ஜெலசின்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கலாம். அவன் எதையுமே கண்டுபிடிச்சதே கிடையாது, இருக்கிறத கெடுக்கிறவன் தான் அவன். அன்பு கெடுத்து பகையாக்கி வச்சிருக்கிறான், விசுவாசத்துக்கு எடுத்து பயமாக்கி வச்சிருக்கிறான். இப்படி இருக்கிறத கெடுக்கிறவன் ஒழிய அவன் எதையும் உண்டாக்குறது கிடையாது. அப்ப ஜெலசின்ற அந்த குணம் கடவுள்கிட்ட நல்ல விதத்தில் இருந்த ஒரு குணம். அவர் நம்ம பார்க்கும்போது அவரை விட்டுட்டு நம்ம அவரை மறந்து அவரை புறக்கணித்து விட்டு நமக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பல கெட்ட காரியங்களை நம்ம நாடுகிறோம். நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் ஆசையும் அது மேல வைக்கிறோம்னு நினைச்சா கண்டிப்பா அவர் எரிச்சல் உள்ளவராகிறார். இங்கிலீஷ்ல ஜெலசி என்று இருக்குது. ஆமா, அவருக்கு ஒரு ஆதங்கம் அங்கே இருக்கத்தான் செய்கிறது. இருக்கிறீங்களா? அது நீதி உள்ள எரிச்சல், அது சரியான எரிச்சல். என்னங்க, அவர் ரொம்ப செல்ஃப் சென்டர்டாக இருப்பார் போல இருக்குது. தான் நினைச்சது ஆகணும்னு நினைக்கிறார். இல்லை, உங்கள் நன்மைக்காக நினைக்கிறார் அவர். நீங்கள் உங்கள் பிள்ளை ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும்னு நினைக்கிறது உங்கள் ஆசை நிறைவேறது கிடையாது. அவன் நல்லா வரணுமே அப்படின்னு. நம்ம நாளைக்கு போயிட போகிறோம், அவன் நல்லா இருக்கணுமே அப்படின்னு நினச்சி தானே எல்லாம் பண்ணுறீங்க. அதுக்காக தானே இவ்வளோ உழைக்கிறீங்க, அதுக்காக தான் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு தான் எல்லாம் செய்கிறீங்க, அதுக்கு தான் எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ கர்த்தர் செல்ஃப் சென்டர்டு கிடையாது, ஹி இஸ் மேன் சென்டர்டு. அவர் உங்களையே மனதில் வச்சிருக்கார். மனம் புறம் மனுஷனுடைய குறித்த எண்ணங்களால் நிறைந்திருக்கிறது. மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சங்கீதக்காரன் சொல்றான். மனுஷனை பற்றிய யோசனையா இருக்கிறீரே, மனுஷனை விசாரிக்கிறதுக்கு நம்முடைய குமாரனையும் இங்க அனுப்புறீரே, அவனுக்கு எது என்னாச்சுன்னு பார்க்கறதுலயே கவனமா இருக்கிறீரே, அதுக்கு அவன் குமாரனையே சிலுவையில் கொடுக்கிறீரே, நீர் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லுகிறான் அவன்.
நல்லா கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எரிச்சல் எப்போ தெரியுமா உண்டாகுது? அன்பு எந்த உறவில் இருக்குதோ அங்கே தான் எரிச்சல் உண்டாகுது. அன்பின் நிமித்தமாக தான் எரிச்சல் உண்டாகிறது. நல்ல விதமான எரிச்சல் சொல்கிறேன். இந்த பொல்லாத எரிச்சல் எப்படி தெரியுமா? இன்னொருத்தன் நல்லா இருந்தால் வயிற்றுச்சல், அது வேற. அதுதான் பிசாசு கொண்டு வர எரிச்சல். அது இருக்கக்கூடாது. எவனோ ஒருத்தன் நல்லா இருக்கிறான்னு பார்த்து அவனை பார்த்து எரியுது, அது வேற எரிச்சல். அது அதை பற்றி பேசிட்டல நான். நல்ல விதமான எரிச்சல். உங்கள் பிள்ளை மேலே, பிள்ளை தப்பு செய்யும்போது, தவறான வழியில் போகும்போது, கெட்ட காரியங்களில் ஈடுபடும் போது, நீங்கள் உயர்ந்த நோக்கங்களை வச்சுருக்கிறீங்க, அது தாழ்ந்த கோல்ஸை வச்சுக்கிட்டு தாழ்வான காரியங்களை நாடி அது மேலே ஆசையை வச்சு ஓடிட்டு இருக்கும்போது, பிள்ளை அப்படி ஓடும்போது எரிச்சல் உண்டாகுது இல்லையா? அந்த எரிச்சல் ஏன் உண்டாகுது? எது நிமித்தம் உண்டாகிறது? அன்பின் நிமித்தம் உண்டாகிற எரிச்சல். அன்பு தான் அதை உண்டாக்குகிறது. ஆங்கிலத்தை ஜலசின்னு வந்துருக்குது, எடுத்துங்க. எங்கே ஜலசி உண்டாகுது? நல்ல விதமான ஜலசி, கடவுள்கிட்ட இருக்கிற அந்த ஜலசி மாதிரி ஜலசி எங்கே உண்டாகிறது? அன்பின் உறவுல தான் ஜலசி உண்டாகிறது இல்லையா? ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்கும் போது அங்கே ஜலசிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தர் ஜலசா இல்லைன்னா அன்பு கூறுறாருன்றதே சந்தேகமாயிடும். நீ எப்படியோ போய்கிட்டு போ, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்போ அன்பு கூறலன்னு அர்த்தமாயிடுது இல்லையா? அடுத்த வார்த்தை, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். ஆங்கிலத்தில் இந்த விதமான வார்த்தை வருது, வெஞ்சன்ஸ்னு. வெஞ்சன்ஸ்னா பழிக்கு பழின்னுவாங்க இல்லையா? வெஞ்சன்ஸ்ன்ற வார்த்தையும் இந்த ஜலசின்ற வார்த்தை மாதிரி, எரிச்சல்ன்ற வார்த்தை மாதிரியே ஒரு கெட்ட அர்த்தத்தோடு தான் எப்பவுமே எடுத்துக்கொள்ளப்படுது. எரிச்சல் தான் மோசம் கிடையாது. நான் காமிச்சேன் உங்களுக்கு, எரிச்சல் நல்ல விதத்திலே இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சரி கட்டுதல், பதில் அளிக்கிறது அப்படிங்கிறதும், செஞ்சதுக்கு பதில் அளிக்க, ஒருத்தன் ஒன்று செஞ்சானா அதுக்கு பதில் அளிக்கிறதுங்கிறதும் நல்ல விதத்துலேயும் அது நடக்கலாம், கெட்ட விதத்துலேயும் அது நடக்கலாம். இங்கே சொல்கிறது நல்ல விதத்தில் நடக்கிறது. கர்த்தர் பிரதிபலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். எதுக்கு பிரதிபலன் அளிக்கிறவராய் இருக்கிறார்? தன்னுடைய சத்துருக்களுக்கு, அவள் செஞ்ச தீமைகளுக்கு, அவள் செஞ்ச பாவங்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். அவெஞ்சிங்னு வருது ஆங்கிலத்தில், வெஞ்சன்ஸ்னு வருது ஆங்கிலத்தில். எல்லாருமே தப்பு நினைக்கிறாங்க. ஏன்னா இயேசுவே சொன்னார் பாருங்க, இந்த மலப்பிரசங்கத்தில் சொல்கிறார் இல்லையா, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துருங்க. அதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 5:38, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவனை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சத்துருக்களுக்கு பதில் அளிக்கிறவர், நீதியை சரி கட்டுகிறவர்னு. இங்க என்ன சொல்றாரு? கர்த்தர் பூமியில மனுஷனா வந்தப்ப என்ன சொல்றாரு? ஒரு கன்னத்தில் அணிஞ்சானா இன்னொரு கன்னத்தை காட்டுன்றாரு. நிறைய பேருக்கு சில வசனங்கள் பழைய ஏற்பாட்டில் பிடிக்கும். பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லுன்ற சிலருக்கு பிடிக்கும். இது பிடிக்காது. என்னையாது? ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்ட சொல்கிறாரு. சொல்கிறார், ஒரு கணத்தில் அரைஞ்சா இன்னொரு கணத்தை காட்டு, உன்னோட வழக்காடின் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அங்கேயும் விட்டு. பொதுவாக எப்படி இருப்போம்? என் சட்டை நீ எடுத்தினா உன் சட்டையை நான் 2ஆக எடுத்துருவேன். நீ என்ன பண்ணுறியோ அதுக்கு டபுளாக நான் பண்ணுவேன். ஒருவனுடைய மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. 1 மைல் தூரம் வற்புறுத்தி உன்னை ஏதாவது தூக்க வைக்கிறான்னா 2 மைல் தூரம் தூக்கிட்டு போ, அவனுக்கு உதவி செய்கின்றாரு. இப்படிலாம் போதிக்கிறதுனால கர்த்தர் சத்துருக்களுக்கு பலன் அளிக்கிறவர், பதிலளிக்கிறவர், நீதியை சரி கட்டுகிறவர்னா நிறைய பேருக்கு என்னையாது விளங்குறது இல்லையே அப்படின்றாங்க. ஆனால் ஒன்று விளங்கிக்கிறேன், நீங்கள் நம்மளை சொல்கிறாரு, நீ பதிலுக்கு பதில் செய்யாத, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருக்காத. ஏன்? தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறபடினாலே, அவர் கர்த்தராக இருக்கிறபடினாலே
அவருக்கு பதில் அளிக்க கடமையும் உண்டு, அப்படிப்பட்ட அதிகாரமும் அவருக்கு உண்டு, உரிமையும் அவருக்கு உண்டு. அவர் செய்யலனா தான் கடமை தவறிட்டார்னு அர்த்தம். நீதியை சரி கட்டாவிட்டால், சத்துருக்களுக்கு பதில் அளிக்காவிட்டால், பதிலடி கொடுக்காவிட்டால், அப்பதான் அவர் தவறு செய்யறாரு அர்த்தம். செய்யறதுனால தவறு செய்யறாருன்னு கிடையாது. அவர் பதில் அளிக்க வேண்டும். He must show vengeance. He must avenge his enemies. அவருடைய சத்துருக்களை அவர் சரி கட்ட வேண்டும், பதில் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு. நாம தான் பதில் அளிக்க கூடாதுன்றாரு பாருங்க. உபாகம் 32:35 சொல்லி இருக்குது, பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியதுன்றாரு. உங்களுக்கு உரியது இல்லை, எனக்கு உரியது. ஏன் நம்ம எல்லாம் பழி வாங்குறதும் பதில் அளிக்கிறதும் வேலையில் இருந்தோம்னா என்ன ஆகுறது நாடு? என்ன என்னென்ன பண்ணானோ அவனெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு போனோம். அந்த அப்ரோச்சில் போனோம்னா எந்த சட்டம் ஒழுங்குமே இருக்காது. அது நம்முடைய வேலை கிடையாது. அதுக்குன்னு போலீஸு அது இது அரசாங்கம் எல்லாம் இருக்குது இல்லையா? எல்லாத்துக்கும் மேலே தேவனும் இருக்கிறாரு. அப்போ கர்த்தருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட், உரிமை, ஒரு தனி உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன உரிமை? பதில் அளிக்கிறதுக்கு, சரி கட்டுறதுக்கு உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் டிவைன் ரைட்ஸ். அதனால தான் ரோமர் 12 அப்போஸ்தலன் பவுல் அப்படி சொல்கிறார் பாருங்க. 19, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதி இருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள். கோபாக்கினைக்கு இடங்கொடுங்க. கர்த்தருடைய கோபத்துக்கு அவன் ஆளாட்டம் விடுங்க. நீங்க பழி வாங்காதீங்க. அவன் செஞ்சதுக்கு அவன் கர்த்தர்கிட்ட வாங்கிக்கிட்டோம், நீங்க ஒன்றும் பழி வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். சரி, ஆகவே நல்லா கவனிங்க. இன்னொரு வார்த்தை, நீதியை கர்த்தர் எரிச்சல் உள்ளவர், நீதியை சரி கட்டுகிறவர், அல்லது பிரதிபலன் அளிக்கிறவர், சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், இதெல்லாம் பார்த்தோம். இன்னொரு வார்த்தை அங்க 2ஆம் வசனத்தில் பார்த்துட்டு இருக்கோம், உக்கிர கோபம் உள்ளவர். என்ன கோபம்? இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வாசித்தீங்கன்னா ஃபியூரியஸ்னு வருது. உக்கிர கோபம் உள்ளவர். கேட்குறாங்க, சரி என்னையா அப்படி சொல்லி உக்கிர கோபம் உள்ளவர்? வேறு சங்கீதம் வேறு அப்படி சொல்லுது. பாவியின் மேல் தினந்தோறும் சனம் கொள்ளுகிற தேவன். வாஸ்தவனே சிலருக்கு அப்செட் ஆகிறாங்க. ஆமாங்க, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு, டெய்லி கோபமாகவே இருப்பார், ரொம்ப கோபக்காரர் அவர். கர்த்தரும் அப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லி தினந்தோறும் கோபமாக இருக்கிறாராம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. பைபிள் வேறங்க, வீட்டில் நடக்கிறது வேற. இந்த கோபக்கார மனுஷன் வேற, கர்த்தர் வேற. கர்த்தர் தினந்தோறும் பாவியின் மேல் சனம் கொள்கிறாருன்னு எப்படி தெரியுமா சொல்லியிருக்குது? அவர் நேற்று, இன்று, நாளை, என்றென்றைக்குமே, எந்த காலத்திலுமே பாவத்திற்கு எதிர்ப்பாளராக இருக்கிறார். பாவத்தை குறித்து அவருடைய எண்ணங்கள் கான்ஸ்டன்டா இருக்குது, மாறாததா இருக்குது. நேற்று ஒரு மாதிரி நினைச்சு, இன்னைக்கு ஒரு மாதிரி நினைச்சு, நாளைக்கு ஒரு மாதிரி நினைக்கிறவர் அல்ல. இன்னைக்கு கொஞ்சம் கோபம், நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அடுத்த நாள் அதை மறந்துடுறார். அப்படி கிடையாது. பாவம்னு வந்தா நேற்றும் கோபமாக தான் இருக்கிறாரு, இன்னைக்கும் கோபமாக தான் இருக்கிறாரு, நாளைக்கும் கோபமாக இருக்கிறாரு. என்னைக்குமே பாவத்தின் மேல ஒரு கோபமாக மட்டுமே இருக்கிறார், அல்லது மாறுறது கிடையாது. அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது, பாவியின் மேல் தினந்தோறும் சினங்கொள்ளுகிற தேவன். என்னைக்காவது ஒரு நாள், சரி இன்னைக்கு கிறிஸ்மஸ் பரவாயில்ல, இன்னைக்கு நான் கோபப்படல, இல்லை, எந்த நாளாக இருந்தாலும் சரி, பாவியின் மேலே கோபம் கொள்றதுன்றது எப்பவுமே அந்த பாவத்தின் மீதும் பாவியின் மேலும் கோபம் அவருக்கு இருக்க தான் செய்யுது. அதில் மாறாதவராக இருக்கிறார்ன்றது தான் வேதம் அப்படி சொல்லுது. கர்த்தர் மாறுறவர் அல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதைத்தான் தினந்தோறும் சனம் கொள்ளுகிற தேவன் என்று சொல்லியிருக்கு. சரி, அப்ப என்ன சொல்ல வர்றார் நாகும்? இந்த நினிவே பட்டணத்தார் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபையை புறக்கணித்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். அந்த சந்ததியோடு போச்சு, அது எல்லாம் மறந்து விட்டாச்சு. மறந்துட்டு இப்போ தங்களுடைய வழிகளில் போயிட்டு இருக்கிறாங்க, அக்கிரமத்தை மறுபடியும் செய்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எச்சரிப்பு கொடுக்குறார். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது வார்த்தையை பார்த்தோன்னே பயந்து அப்படி நின்றக்கூடாது. அதனால தான் ஒரு வார்த்தையை வளர்க்குறேன். என்ன சொல்கிறார் அவர்களுக்கு? அவர் ஒன்றும் செய்யலைங்கிறத பார்த்து
அவர் செய்ய முடியாதவர்னு நினைச்சிடாத, அவர் செய்ய கையால் ஆகாதவர் நினைச்சிடாத, அவர் செய்வதுக்கு கரிசனை இல்லாதவர் நினைச்சிடக்கூடாது. கர்த்தர் நீதி உள்ளவராய் இருக்கிறார், நியாயம் உள்ளவராய் இருக்கிறார், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அன்பாகவும் இருக்கிறார். அன்பு தான் இவ்வளோ நாள் உன்னை தாங்கிட்டு வந்திருக்குது, அன்பு தான் உன்னை காப்பாற்றி இருக்குது. 100 வருஷமா அழிஞ்சு போகாம காத்தது அன்பு தான். அதை லேசா நினைச்சிடாதுன்றார். பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஆபிரகாமின் தேவன் என்னோட இருக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார், பெருக செய்திடுவார். ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில், ஜெயம் எடுப்பேன் இயேசு நாமத்தில். தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே, ஜெயமுண்டு இயேசு நாமத்திலே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. ஜெபத்துக்கு பதிலுண்டு, இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. இயேசு நாமத்தில் ஜெயமுண்டு. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. பயமில்ல பயமில்லையே, ஜெயம் ஜெயம் தானே. இதயம் விரும்புவதை எனக்கு தந்திடுவார், என் ஏக்கம் எல்லாமே எப்படி